This video is sponsored by BuyMode e-shopping. This app available in Google Play Store and App Store. Please download it, use it, buy more product in same app. Thank you. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, யானைகிட்ட காட்டில் மாட்டிக்கிட்டா எப்படி தப்பிப்பது அப்படின்னு. சரிங்களா? அதுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் சொல்கிறோம். சரிங்களா? யானை உங்கள் பக்கத்தில் வந்துருச்சு ஆக்ரோஷமாக அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ தூரமாக ஒரு 50 மீட்டர் தூரத்தில் வேகமாக ஓடணும். ஓடுறது எப்படி ஓடணும்னா, உங்கள் ஸ்ட்ரெயிட் ரோடு இருக்குது, மலை இருக்குது, பள்ளம் இருக்குது அப்படின்னா உங்கள் சுற்றி நீங்கள் பள்ளத்தில் இறங்கி ஓடணும். சரிங்களா? அப்படி ஓடும்போது நேராக ஓடக்கூடாது, வளைஞ்சு வளைஞ்சு ஓடணும். யானைக்கு 30 மீட்டர்லேருந்து 50 மீட்டர் முடியுது கண் தெரியும். சரிங்களா? அதனால் நீங்கள் பயப்படாமல் வெகு வேகமாக வளைஞ்சு 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 ஓடணும். ஆனால் பள்ளத்தில் ஓடணும். ஏன்னா யானைக்கு வெயிட் முன்னாடி இருக்குது. பள்ளத்தில் இறங்குறதுக்கு பயப்படும், அவ்வளோ சீக்கிரத்தில் இறங்கி வராது. அதனால் பள்ளத்தில் நீங்கள் இறங்கி ஓடினீங்கன்னா தப்பிச்சிடலாம். இன்னொன்று, உங்கள் கையில் துணியோ துண்டோ ஏதோ இருக்குன்னா தூக்கி போட்டு ஓடினீங்கன்னா அது ஃபஸ்ட்டு அதைத்தான் அட்டாக் பண்ணும். முதிக்கு ஏதோ கிளிக்கு ஏதோ பண்ணிகிட்ருக்கோம். அந்த கேப்பில் உங்களுக்கு டைம் கிடைக்கும், அதில் நீங்கள் ரொம்ப வேகமாக ஓடிடலாம். சரிங்க? ஏன்னா காதுக்குள்ளே தண்ணி போகுமா? இன்றைக்கி பார்த்துருப்பீங்க, வாய்க்கால் எங்கேயோ படுத்துருக்கும், ஒரே சைடாக படுத்துருக்கும். ஆனால் தண்ணி போகுமானா போகாது. அது அடைச்சி காதை அடைக்கிறதுக்கு அதுக்கு ஒன்று ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அது காதை அடைச்சிக்கும். கண்டிப்பாக தண்ணி காதுக்குள்ளே போகாது. சரிங்களா? ஏனை எவ்வளோ சாப்பிடும் ஒரு நாளைக்கு அப்படின்னா, அதோட வெயிட் என்ன, ஒரு 4 டன் இருக்குது அப்படின்னா ஒரு 5% சாப்பிடும். அதாவது 200 கிலோமீட்டருக்கு சாப்பிடும். அதே தண்ணி எவ்வளோ குடிக்கும் அப்படின்னா 150 லிட்டர்லேருந்து 200 லிட்டர். அதே மாதிரி 5% கண்டிப்பாக குடிச்சே தீரும். சரிங்களா? யானை அதோட தும்பிக்கைங்க வரும் பார்த்திங்களா, அதில் 75லேருந்து 1 லட்சம் முடிக்கு திசைகள் இருக்கும். அந்த திசையை வச்சு தான் மரத்தை உடைக்கிறது, பிடிச்சி இழுக்கிறது, தண்ணியை பீச்சு மேலே அடிச்சுக்கிறது, தண்ணி குடிக்கிறது எல்லாமே அதை வச்சு தான் பண்ணுது. சரிங்களா? அதோட 75லேருந்து 1 லட்சம் திசைகள் இருக்குது அதில் தும்பிக்கையில். சரிங்களா? அப்புறம் ஏனை தூங்குமா அப்படின்னா, நின்றுக்கிட்டே தான் தூங்குற நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது காரணம் என்னென்னா, அதுக்கு சூழ்நிலை எப்படி இருக்குன்னு பார்க்கும். அதை சுற்றி இருக்கிற சூழ்நிலை அது தூங்குற மாதிரி தெரிஞ்சு தூங்கலாம் அப்படின்னு பயப்படாமல் இருந்தால் தூங்கிடும். இல்லை அப்படின்னா நின்றுக்கிட்டே தான் தூங்கும். சரிங்களா? அது போல் தும்பிக்கை எப்பவுமே நிலத்தில் ஒட்டிக்கிட்டே இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த தும்பிக்கை ஏன் அப்படியே வச்சுருக்கு அப்படின்னா, அதை சுற்றி வர விலங்குகளோ ஏதாச்சும் பாதிப்பு வருது அப்படின்னா அதோட வைப்ரேஷனை வச்சு அது கண்டுபிடிச்சிடும். பக்கத்தில் நம்மளை அட்டாக் பண்ண வராங்க, இத்தனை விலங்குகள் வர்றது, அதோட கணக்கு வச்சுருக்கோம். அந்த வைப்ரேஷன் பண்ணி அதுக்கோசம் அந்த வைப்ரேஷனுக்கோசம் தான் கீழே தொங்க விட்டுகிட்டே இருக்கும் தும்பிக்கையை மெயினாக. அப்புறம் ஏனை என்ன பண்ணுது காட்டில் அப்படின்னா, காட்டை மலையில் இருக்கும். அந்த மலையை வளப்படுத்துறதே யானை தான். சரிங்களா? எப்படி அப்படின்னா, பசுமைப்படுத்துது. இது எல்லா இலையை எல்லா பழத்தையும் சாப்பிடும். சாப்பிட்டு என்ன பண்ணும், சாணி போடும். அந்த சாணியில் தான் விதையாக முளைச்சி மரமாக காட்டை பாதுகாப்பு பண்ணிகிட்டே இருக்குது. அது காட்டை அழிக்குதுன்னு நம்ம சொல்கிறோம். சில பேர் பார்ப்பாங்க காட்டை உடைக்கும், மரத்தை உடைக்கும். ஆனால் அதை அழித்தாலும் அதோட சாணியில் தான் மரமே மலையே இன்னும் பசுமையாக இருக்குது. சரிங்களா? அதெல்லாம் நிறைய இடத்துல அதுக்கு தெரியாது. ஆனால் அது சாணி போகிறதுல மரம் முளைச்சி வந்துக்கிட்டே இருக்குது. சரிங்களா? ஏன்னா கற்படிக்கிற குழந்தை பிறக்கிறதுக்கு எவ்வளோ 19 மாதத்துலேருந்து 22 மாதம் முடிக்கி டைம் எடுக்கும். ஆனால் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நம்மள மாதிரி 13 வயசு 14 வயசு ஆயிடுச்சு யானைக்கு, ஒரு ஆணை யானையாக இருந்தால் அது தன்னோட கூட்டை விட்டு, அதாவது தாய் யானையை விட்டு பிரிஞ்சு செஞ்சிடும் எப்பவுமே. அப்போது அந்த தாய் யானையோ அது கூட்டம் இருக்கிறவங்கள யார் காப்பாற்றுறா, யார் வழி நடத்துவோம் அப்படின்னா, அதுலேயே இருக்குது. நம்ம வயசான யானை இருக்கும்போது அந்த யானை தான் அந்த கூட்டத்தை வழி நடத்தும். சரிங்களா? யானையோட கேட்கும் திறன் எப்படி இருக்குது அப்படின்னா, 5 கிலோமீட்டர், அதாவது சுற்றி இருக்குதுன்னு வச்சுங்க. ஒரு மலையில் இருக்குன்னா 5 கிலோ சுற்றி எந்த மரம் இல்லை அப்படின்னா 5 கிலோமீட்டர் முடிக்க அதுக்கு மூப்பு சக்தி இருக்குது. எப்படின்னா 5 கிலோமீட்டருக்கு அப்புறம் தண்ணி இருக்குது அப்படின்னா அதை போய் தண்ணி குடிக்க அங்கே போகிறக்கு மோப்ப சக்தி அதிகமாக இருக்குது யானைக்கு. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.